அரசியல்வாதி என்றால் என்னை விகாராதிபதி அந்த போலீஸ்காரரை கொண்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட இருக்கலாம், என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்கலாம். நான் அவரோட வணங்கின பிறகு அவர் எனக்கு சொன்னபடியா உள்ளே தங்களுடைய கண்டி விகாரையினுடைய புத்தருடைய இது இருக்கு, அதை வந்து வணங்கி விட்டு செல்லுங்கள் என்று நான் வணங்கினேன். அவர் பூ தந்தார், அதை வேண்டி என்னுடைய கால் வைத்துக் கொண்டிருக்கேன். எல்லா மதத்தையும் சம்மதமாக வணங்கி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் சிறு வயதிலே தீட்சை கட்டவன், ஜேசுவாக நடித்திருக்கிறேன். இஸ்லாமியர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். புத்த மதத்தை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் ஏன் இப்ப உங்களுக்கு தெரியும் யதார்த்தமாக கதைக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலைமையில எங்களால ஏதாவது செய்ய முடியும் என்றால் அது ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும்தான். ஒற்றுமையாக இருந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில இப்ப நீதிபதியில் எடுத்துக்கொண்டால் எந்த நீதிபதியும் சட்டத்துக்கு புறம்பாக இந்த தீர்ப்பையும் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வழக்குகளை போட்டு அதன் கூட வின் பண்ணி மக்களை ஒரு நிம்மதியான போக்குகளை தான் நிறுத்த வேண்டுமே ஒழிய நாங்கள் அரசியல் செய்கிறோம், தையடிவியாரை காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்த அரைகுறை போராட்டங்களை நிறுத்துவதை விட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து பாராளுமன்றத்திலே தலைவருடைய பேரை உச்சரிக்க பயம். ஆனால் இங்கே நாங்கள் கூறுவது விகாரையை இடி என்று. நான் யதார்த்தமான அரசியல்வாதி, என்னை பிடித்திருந்தால் நீங்கள் என்னாவது சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பிடிக்காதவர்கள் தாராளமாக தூட்டுவதும் 4 பேர் தூட்டுகிறார்கள் என்பதற்காக 2 பேருடைய காணி பிரச்சனை இருக்கிறதற்காக தெற்கிலே எங்களுடைய கடைகள் எரியக்கூடாது, தெற்கிலே எங்களுடைய குழந்தைகள் டயர் போட்டு எரிக்கப்படக்கூடாது, தெற்கிலே எங்களுடைய பாடசாலைகள் லோ கேம்பஸ்கள் எங்களுடைய போற பிள்ளைகள் வந்து ஹாஸ்டல்ல வச்சு அடிச்சு கொலை செய்யப்படக்கூடாது, இனத்தையும் மத விரோதத்தையும் தூண்டக்கூடாது. தூண்டுபவர்களுக்கு எதிராக உண்மையாவே நடவடிக்கை எடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சமத்துவமான நாடாக வாழ்றேன்னா முதல்ல இந்த அரசியல்வாதிகளை தான் பண்ணுவோம். இந்த அரசியல்வாதிகள் 2 வரைக்கும் என்ன நன்மை செய்திருக்கிறார்கள்? நான் ஏதாவது நன்மை செஞ்சால் அது உங்களுக்கு நான் வெள்ளிகன காலம். இது ராமநாதன். நன்றி, வணக்கம். நன்றி ஏடிஎல். அன்பான மக்களை கேட்டுக்கொள்வது அர்ச்சனாவின் பின்பக்கம் பலமாக இருக்க வேண்டும் என்பதே. யதார்த்தவாதி, வெகுசன விரோதி, இதை நான் அனுபவ ரீதியாக கண்டு நான் தொடர்ந்தும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவை. அதுதான் மக்களுக்கு யதார்த்தவாதி வெகுசன விரோதியாகத்தான் தென்படும். ஏனென்று சொன்னால் மக்கள் இவ்வளவு காலமும் கள்ளர் கூட்டத்துடன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கைகளையும் அரசியலையும் அட்ஜஸ்ட்மெண்டில் போனவர்களுக்கு இப்படி ஒரு சரியான வழி, சரியான திட்டங்கள் யதார்த்தமாக சிந்திக்கும் பொழுது அது எப்பவும் அவர்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் 30 வருடங்கள் இனவாதம், மதவாதத்துக்கு உட்பட்டு இருந்த நாங்கள் அதற்காக நாங்கள் எங்கள் இனத்தை விட்டு கொடுக்க போறவர்கள் இல்லை. ஆனால் ஒரு இனவாதியாக இல்லாமல் இனம் சார்ந்த எங்கள் தேசியத்துக்கு எப்படி எங்கள் தமிழையும் தமிழ் நிலத்தையும் எப்படி நாங்கள் காப்பாற்றலாம் என்றதை யதார்த்த ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து ஒரு யதார்த்தமான ஒரு அரசியலை நடத்தினால்தான் எங்கள் இருப்புகள் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் சரியாக அமை. இல்லையே இன்று இந்த 30 வருஷ போராட்டத்தில் எத்தனை லட்சம் மக்கள் இன்று புலம்பெயர்ந்து இங்கு வெளியிலே இருந்து நாங்கள் கூவிக்கொண்டு திரிகின்றோம். அங்கு உள்ள மீதி மக்களில் எத்தனை பேரை உயிரை கொடுக்க போகிறீர்கள்? எத்தனை பேரை மீண்டும் புலம்பெயர பண்ண போகிறீர்கள்? எமது நிலம், எமது நாடு எங்கு இருக்க போகின்றது? இன்னும் ஒரு 10 வருடம் 20 வருடத்தில் எல்லோருமே இருக்கும் மக்கள் வலு இழந்தவர்களாக என்ன செய்வார்கள்? இந்த யதார்த்தத்தை உங்களால் புரிய முடியாவிட்டால் இந்த வரைக்கும் நீங்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு கட்சியும் இனவாதம் பேசி மக்களை கொலை கொடுத்து கொள்ளையடித்து மக்களை ஏமாளிகளாக்கி அரசியலை நடத்தி பாராளுமன்ற தேர்தலூடாக பாராளுமன்ற கதிரைகளையும் உள்வாங்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஒரு நான் என்பிபி கட்சி ஒன்று வந்திருக்கேன், அதுக்காண்டி வக்காலத்து வாங்க போவதில்லை. இதுவரை எங்களுக்கு தென்பகுதி மக்கள் மாற்றம் வேண்டும் என்று மாறியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எங்களுக்கு முடியும் என்பதை நாங்கள் கடைசி ஒரு இருக்கையை நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு யதார்த்தமாக நாங்கள் இருக்கையை அங்கே இருக்க வேணும் என்று சொல்வதா,
இருக்கிறதை நாங்கள் அழிந்து எங்கள் இனமே இல்லாமல் போவதா என்பதை மக்கள் சற்று சிந்திக்க வேணும். இதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுறோம். நாங்கள் வெளியே வந்து விட்டோம், புலம்பெயர்ந்து நாங்கள் கூவலாம். அங்கு உள்ள மக்கள் செத்தால் என்ன கெட்டால் என்ன என்ற நிலைக்கு நாங்கள் உருவாகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக விடை தெரியும். நீங்கள் இங்கு எழுதுவீர்கள் விகாரையை இடிக்க வேணும். எஸ், இடியப்பா, நீ இங்கே ஒரு விகாரையை கட்டு, இடி. தையிட்டி மக்களுக்கு என்ன வேண்டும் என்றதைத்தான் நீங்கள் முதல் யோசிக்க வேணும். இங்கே இருந்து நாங்கள் என்னவும் கூவலாம், என்னவும் பேசலாம், விகாரையை இடிக்க சொல்லலாம். அந்த மக்கள் அந்த அவர்களுக்குரியது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், சாரி, ஒரு நிமிஷம். அந்த கௌதமி, மிஸ்டர் கௌதமி, கௌதமி வாங்கல, மேலே வாங்கலன்னு பேசுவோம். கௌதமி, நீங்கள் கீழே இருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதணும்னு அவசியமே இல்லை. விகாரை இடிக்கணும்னா நீங்கள் வாங்கல மேலே. இடிக்கிற பற்றி எப்படி விளக்கமாக கதைப்போம். வாங்கல மேலே. கீழே இருந்து எனக்கு எழுதி கொண்டு இருக்கிற நீங்கள் அண்ணா கொஞ்சம் பொறுங்க. ஜஸ்டின் அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுங்க. அவ கீழே எழுதி கொண்டிருக்கிறா, அப்படி எழுதி கொண்டிருக்கிறா. மேல வர முடியாது. கீழே இருந்து எழுதணும்னு அவசியம் இல்லையே. மேல இருந்து எங்க போனாலும் மேல இருந்து மத்த இடத்துல காய்ச்சி கொண்டிருக்கிறா தானே, வர வேண்டியதானே மேல. வாங்கல மேல பேசுவோம். துணிவு இருக்கணுமே, துணிவு இருக்கணுமே. அங்கங்க போயிட்டு கதைக்கு எழுது. ஏன் இங்க வந்து எழுதுறதுங்க பயமே? வாவன் மேல அண்ணா பேசாம இருங்க. நான் கதைக்கிறேன், அவவோட நான் கதைக்கிறேன். கௌதமியோட மிஸ்டர் கௌதமி வாரு மேல பேசுவோம். நீரா நாங்களான்னு பேசுவோம். வாங்கலன் இடிக்கிற வழக்கு போடுறது போடுமே. நீர் மேல வாரும். அதுக்கு பிறகு எப்படி இடிக்கிறதோ எப்படி செய்யறான்னு பார்ப்போம். நீர் உண்மையான ஆள்கிட்ட மேல வாரும், வந்து போட்டு கதையும். இல்லாட்டி ஓடும் பக்கத்துல. அக்கம் பக்கத்துல தானே உமக்கு இருக்குது இடம். உமக்கான இங்க வேலை பாருங்க. மலரி எடுங்க மேல, மலரி எடுங்க. நீங்க மலரி எடுங்க மேல. அண்ணா சும்மா இருக்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. கீழே எழுதுறாவ என்ன மாதிரி எழுதி கொண்டு காட்டுறீங்க பாத்துனீங்களா முதல்ல? அம்மா சுபா, எழுதுபவன் எழுதட்டும். சும்மா அண்ணா கதைய கேளுங்க. வேணும் அப்படிடா இங்க இருந்து எழுதணும் மட்டும் அவசியமே இல்ல. பக்கத்துல எங்க சரி போக வேண்டியதான். ஏன் நீங்க வந்து எழுதணும்? உங்களுக்கு குழப்பறதுதானே. இல்ல இடிக்க உங்கள் கருத்து அதுதான் என்றால் விவாதிக்க முடியுமா? வந்து விவாதிக்கலாம். வரட்டும் வரட்டும் வரட்டும். என்ன நீங்க கேக்குறீங்க இப்ப? என்னது கூப்பிடுறேன் நான்? அதை பத்தி கதைப்பான்னு சொல்லிதான் கூப்பிடுறேன் நான். கதைக்கிறதுக்கு தான் துணிச்சலா தானே கூப்பிடுறேன் நான். வரட்டுமே கதைப்பான். விகாரை பத்தி தானே கதைக்கணும். நான் கதைக்கிறேன். ஐ அம் ரெடி. கதைப்போம். என்ன கதைக்கிறதுக்கு என்ன பயந்தா இருக்கணும்? பயப்படணும் அவசியமே இல்லை. ரைட், பயப்படணும் அவசியமே இல்லை. இங்க எல்லாத்துக்கும் பொதுவான வாய் தான். பொதுவான கருத்து வைக்கலாம், யாருமே வைக்கலாம். இவ்வளவு தூரம் கீழே இருந்து எழுதுறவாக்கு மேல வந்து கதைக்கிறதுக்கு பயந்தாடா. அப்ப என்னதுக்கு எங்கள்கிட்ட இங்க வரணும்னு அவசியமே இல்லையே. வெளியே போக வேண்டியது தானே. சும்மா இங்க இருக்கிற வேலை மற்ற வேலையும் கைய வச்சு எழுதி கொண்டிருக்கிறது கஷ்டப்படுத்துறதுக்கு எழுதுறாவாங்க கீழே இருந்து. இப்போ நீங்க எழுதி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த டாக்டர் அர்ச்சுனா போன அவ்வளவு வீடியோவும் கேட்டிருப்பீங்களா நினைக்கிறேன். இதுக்கு பிறகு உங்களுக்கு யதார்த்தம் புரியவில்லை. இல்ல இப்ப கதையை கேளுங்க. இந்த விகாரை எந்த சுய விருப்பத்துல நான் சொல்றேன். இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. இது என்னண்டா, இந்த விகாரை இடிக்கிற பத்தி. ஆனா இந்த விகாரை இடிக்கிறனால சில வேளை இனக்கலவரம் வரும், மத கலவரம் வரும், எல்லாமே வரும். என்ன பொறுத்தவரைக்கும் எந்த பார்வையில இல்ல சுப்பா, நானும் அதை ஏற்றுக்கோ. என்ன சொன்னால், அதாவது வந்து சட்டத்துக்கு எதிராக கட்டப்பட்டது தவறுதான் அங்கு. தீர்வு என்ன? அதற்குரிய தீர்வு என்ன? தீர்வு என்னன்றதைத்தான் நாங்கள் பார்க்க வேணுமே ஒழிய இடிக்கிற வேண்டா இடிப்போம். அரசாங்கம் சொல்லுது ஓகே உங்களுக்கு காணி தரலாம் வேண்டா, அதை மக்களுடன் கலந்து ஆலோசிப்போம். மக்களின் விருப்பு இல்லாமல் உங்கள் அரசியலை நடத்தாதீர்கள். இங்கு புலம்பெயர்ந்து இருந்து கொண்டு கூவாதீர்கள். உங்களுக்கு இங்கு சுகமான இருக்கை, சுகமான வீடு, வளவு எல்லாம் இருக்கு. ஒரு பாதுகாப்பு நெருக்கடி கிடையாது. அங்குள்ள மக்களை பலிக்கடா வாக்க போகிறீர்களா? சரி, நீங்களும் நாங்களும் கஷ்டத்திலிருந்து அங்கு வந்தோம்.
அதற்காக இருக்கும் மக்களை ஓடிட்டு நீ போ, நாங்கள் லூசு. நாட்டை விட்டு வெளியே எடுக்க போகிறோமா? எங்கள் தமிழ் நிலம் என்னவாவது? சிங்களவனுக்கு அவ்வளவு நிலத்தை நாங்கள் கொடுத்து விட்டு கனடாவிலையும் பிரான்சிலையும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் வாழப் போகிறோமா? எங்களுக்கு என்ற நிலம் முற்று முழுதாக நாங்கள் அடவு வைத்து விட்டோ அல்லது சிங்கள மக்களிடம் கொடுத்து விட்டோ சிங்கள அரசிடம் கொடுத்து விட்டு நாங்கள் புலம்பெயர போகிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. நாங்கள் வந்து விட்டோம், தவறுதான், தவறு இருக்க முடியாத நிலையில் அரச இயந்திரத்தின் கொடுமையால் வந்து விட்டோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இன்னும் ஒரு கலவரத்தையோ இன்னும் மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு கேவலங்களை செய்து நாங்கள் மக்களை வந்து அங்கு ஒரு பகடக்காகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றதை புரியவில்லையா இந்த அரசியல்வாதிகளுக்கு? யதார்த்தவாதிகள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் அரசியலை நடத்தாமல் யதார்த்தமாக சிந்தியுங்கள். இடிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்திட்ட பெர்மிஷன் எடுத்து அரசாங்கமே இடிச்சு கொள்ளட்டும், அதற்குரிய முறையை செய்யுங்கள். அது நாங்களும் ஆதரவு. நிச்சயமா இன்றைக்கு டாக்டர் காய்ச்சிருக்கிறார், கௌசல்யா நேரடியாக போய் சொல்றார், நீங்கள் வழக்கு போட்டீர்களா அதே காணி உரிமையாளர்கள் நேரடியாக அங்கு போகலாம். இங்கு இருந்து வெளிநாட்டில் தான் இருப்பீர்கள். அந்த தையிட்டிக்கு சுற்றியுள்ள பிஆர்ஏ சுற்றியுள்ள காணிகள் இதுவரை நீங்க உரிமை கோரவில்லை. என்னையா நீங்கள் கீழே எழுதுகிறீர்கள், பேசுகிறீர்கள், வாயால் எதுவும் நாக்காலும் கதைக்கலாம், எந்த பக்கமும் பிரட்டியும் கதைக்கலாம், எழுத்திலும் எப்படி எழுதலாம். யதார்த்தத்தை சிந்தியுங்கள், எதிர்காலத்தை சிந்தியுங்கள், அங்கு உள்ள மக்களை சிந்தியுங்கள். நாங்கள் அங்கிருந்து வந்து விட்டோம், இனி அங்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வெற்று தேசியத்தை கதைத்துக் கொண்டு கைருப்போம், அந்த மக்கள் மண்ணையும் மக்களையும் அறவே இல்லாமல் செய்து விடுவோம் என்று நினைக்கிறீர்களா? தயவு செய்து மேலிருந்து வந்து கதையுங்கள். நாங்கள் அன்பாகவும் பண்பாகவும் உங்களுக்கு மரியாதையாகவும் தான் கதைக்கிறோம். அவக்கு ரிக்வஸ்ட் தான் கொடுத்தது, அவ வரையிலே அவ ஓடி ஒளிகிறதுக்கு நாங்க என்ன செய்தது? சும்மா பக்கத்துல அங்க இங்கேயும் போறது. இல்லாதவரா இருக்கலாம். தயவு செய்து கருத்துக்கள் நீங்கள் சொல்ல வந்தது மதிக்கின்றோம். அந்த கருத்தை இட்டு நாங்கள் விவாதிப்போம். யார் உங்களோட கருத்தும் சொல்லுவோம், எங்களோட விவாதிப்போம். மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் கருத்திலேயே இருக்கலாம், நாங்கள் எங்கள் கருத்து இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இருக்கிற கருத்து வழிவாக சொல்லுகிறோம். இதை வந்து உங்களுக்கு தவறுண்டு புரிந்தால் எங்களுக்கு அதை தவறுண்டு விளங்கப்படுத்துங்கள். மலரக்கா கிட்ட வேடுங்க சுபா மேலே மலரக்கா ரிக்வஸ்ட் கொடுங்கக்கா ப்ளீஸ். எடுக்க சொல்லி நாங்க கேட்டவா ரிக்வஸ்ட் கொடுத்தாவது. ஐயோ நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், எதுவும் தப்பாதும் பிள்ளையாது. ஜெசிந்தா கதைங்க. ஜெசிந்தாக்கா கதைங்கக்கா. நீங்களும் நான் இருந்தா தனித்தவர் நான் மக்களோட மனங்களைத்தான் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இடைச்சிருக்கு மன்னிக்கவும். மக்களோட மனங்கள் திரும்ப வேண்டும். மக்கள் எது நல்லது எது சரி என்று சொல்லி மக்கள் மனம் திரும்பி மனம் மாறி இதுதான் நல்ல வழி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சனா பக்கம் இருக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெசிந்தா, எங்களுக்கு டாக்டர் அர்ச்சனா பக்கம் மக்கள் பக்கம் தான் நாங்கள் இருக்கிறோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜோசியுங்கள். மக்கள் இன்றைக்கு அர்ச்சனா வந்தங்க கதைச்சிருக்கிறார் என்று சொன்னால் யதார்த்தத்தை புரியுங்கள். உங்களில் மக்களில் சிலரை வைத்து சிலர் உங்களை பகடைக்காளாக்கி ஒரு வெற்று தேசியத்தோட உங்களை பலிக்கடாவாக முனைகிறார்கள். இதை மக்கள் சிந்திப்பார்கள். ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த பகுதி மக்களின் பிரச்சனை முடியும். எத்தனை பேர் இதுவரை தையிட்டிக்கு போய் பார்த்திருக்கிறீர்கள்? தையிட்டியில் உள்ள மக்களோடு குசலம் விசாரித்திருக்கிறீர்கள்? இந்த யூடியூபர்ஸை மாத்திரம் நம்பி இருக்காதீர்கள். அவர்கள் எல்லா யூடியூபர்ஸும் எடுத்தது அந்த 4 பேரையும் 5 பேரையும் தான். அதை விட வேறு மக்கள் அங்கு இல்லையா? எனது முதலாவது அல்லது அவர்கள் சொல்லுவதை நீங்கள் போடுவதில்லையா? ராஜ் 91 அண்ணா கதைங்க என்ன? நான் காய்க்கிறேன். என்னண்டா தையிட்டியில இருக்க காணிகள் எல்லாம் கூடுதலான வெளிநாட்டுல இருந்தா, வெளிநாட்டுல இப்போ குடியுரிமை பெற்றா அங்க ஆட்டோமேட்டிக்கலா அந்த குடியுரிமை இல்லாம போயிடும் இலங்கையில. பின்ன அவையிட்ட காணியத்தான் அவையில் பறிச்சிருக்கலாம். பின்ன அதாலுக்கு வழக்கு தொடர்ந்தும் பிரயோசனம் இல்லாம இருக்கும் என்று இந்த யோசனையா இருக்கு. ஓகே அண்ணா, வெளியில இருக்கிறவர்களுக்கு கூட அந்த காணி தாங்கடதான் என்று சொன்னால் அவர்களிடம் உறுதி இருக்கும், தோம்புறுதி இருக்கும். நிச்சயமாக எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது யாரையும் தொடர்பு கொண்டு அவர்களை செய்ய முடியாத நிலையில இருக்கிறீர்களா? இல்ல, உறுதி இருந்தாலும் நீங்கள்
வேற ஒரு நாட்டு குடியுரிமை ஆனா அல்லாது நீங்கள் இரட்டை குடியுரிமை எடுத்திருக்கோம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த சிட்டிசன் இல்லாம போயிடும், ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இல்லாம போயிடும். இல்ல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த காணி வச்சிருக்க உரிமை இல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காணி வைத்திருக்கலாம், காணி வைத்திருக்கலாம். ராஜண்ணா என்னன்னு சொன்னா, இதுவரை வந்து இலங்கை சட்டம் வந்து முதல்வருக்கு மஹிந்தா காலத்துல வந்து அப்படி எடுக்க போகுதுன்னு சொல்லி வந்தது. ஆனால் அது நடைமுறையில் வரவில்லை. இப்பவும் கூட அங்கே உள்ள எனக்கு என்னுடைய தம்பிக்கு இருக்கு அங்க காணி மயிலிட்டி தையிட்டியை சுற்றியுள்ள இப்ப பலாலி ஏர்போர்ட்டுக்கு சுவீகரிக்க போற காணி எல்லாம் அதுக்குள்ள எங்கட மாமா எல்லாருக்கும் தான் இருக்கிறது. ஆனா எல்லோரும் வந்து அவர்கள் தங்கள் உறுதியோட இருக்கிறார்கள், எல்லாரும் பதிவு செய்துதான் இருக்கிறார்கள். அதே போல இதுவும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் பதிவு செய்யப்படாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கு தேவையில்லை என்றே வந்திருக்கலாம். அன்றபடியால் அவர்கள் நிச்சயமா இந்த அரசியல்வாதிகளோ அந்த தையிட்டியில் இருக்க அவர்களுக்கு அயலவர்களை நிச்சயமா தெரியும். அந்த தையிட்டி மக்களுக்கு இவர்கள் வெளியில இருக்கிறார்கள், அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயா இதை நீங்கள் இந்த உறுதியை எனக்கு மாற்றி விடுங்கள், இந்த பிரச்சனை போகிறது, நான் எனது உங்களோட சார்பில் நான் இந்த பயல்காணியை எடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்க ராஜையா. இல்ல அப்படியாண்டா நீங்க அங்க காணி இருந்தா சொத்து இருந்தா அங்க வரி கட்ட போகணும், வரி கட்டே இல்லை. ஐயா நீங்கள் யாழ்ப்பாணம் தானே? நான் யாழ்ப்பாணம் மாதகல்லையும் ஒரு பிகாரை கட்டியிருக்காங்க, பெரிய ஒரு பிகார். அதை ஒருவரையும் தடுக்கவும் இல்லை. அதையா மாதகல்ல நானும் பக்கத்து ஊர் தான் ஐயா. உங்களுக்கு மாதகல்ல ஆமி ராணுவ கேம்ப் இருக்கிற காலத்துல இருந்தே ஒரு விகாரை இருக்கு. அதை தொடர்ந்து சங்கமித்த வந்த இடம் என்று சொல்லி சங்கமித்த புறம் என்று சொல்லி ஒரு விகாரை, அதற்கு பக்கத்திலேயே ஒரு தியான மண்டபம் அண்டு பெரிய 2 மாடியில பெரிய ஹோட்டல் மாதிரி எல்லாம் தியான மண்டபம் அண்டு சங்கமித்தா என்று சொல்லி அந்த கடற்கரை முழுக்கவுமே வந்து அதுதான் கட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பக்கத்துல சிவன் கோயிலும் இருக்கு. அதுல சிவன் கோயில் இருக்கு. அதாவது வந்து அதுலதான் வந்து நிறைய அதுல சைவ அதுல சுடலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுகளும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆதியில சிவன் தான் அதுல இருந்தது. அதுக்கு பிறகு அது சங்கமத்தை வந்து இறங்குனான்னு சொல்லி அவங்கள ஒரு கதையை உருவாக்கி எல்லாத்தையும் அதுல தாங்கள் இடத்தை பிடிச்சு கட்டினவங்க. மற்றது ஆமி தான் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து ஆமியை எழுப்பணும்டா என்ன செய்யணும்? ஆமியை எழுப்பக்கூடாதுக்காகத்தான் இந்த விகாரியை கட்டுறாங்க. ஆமாம் ஐயா, என்ன சொல்லுங்க. அவன் யதார்த்தமான இன்று 30 வருஷ ஆயுதம் கொண்டு எங்களால் எவ்வளவு முடிந்தது? இன்று நாங்கள் எங்கு இருக்கின்றோம்? இதுகளை நாங்கள் அதுக்குத்தான் இப்ப நீங்கள் வந்து கூட்டமைப்புல இருக்கிற வந்து எல்டிடிக்கு விரோதமான ஆக்கள் தலைவர் தான் அதுல இருக்காங்க. அதை வந்து இப்ப பழி வாங்குறாங்க. அதுல இருந்த ஆக்கள் வந்து ஐநால போய் சொல்லுவாங்க, இல்ல நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை என்று கதைக்குவடியா பின்ன வெளிநாட்டுக்காரங்கள் ஒரு தீர்வும் கொடுக்கவும் மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனை படுறீங்க, எப்படி உங்களுக்கு தீர்வு? உண்மை ஐயா, இதுல என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப வந்து நடந்து நாங்கள் தவறுவோம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் சொல்றது கருத்தெல்லாம் உண்மை. இது வந்து இன்றைய நிலையை நாங்கள் ஆராய்வோம். இன்று என்ன செய்யலாம் இந்த தையிட்டி பிரச்சனைக்கு? உங்களோட கருத்து என்ன ஐயா? தையிட்டி விகாரைக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்ல அது வந்து தனி நபர்கள் வந்து அந்த காணிக்குரிய நபர்களோ அல்லது தனிப்பட்டவர்கள் வந்து வழக்கு போட்டு அது ஒரு பதிவா போடணும். கட்டாயம் பதிவு போட்ட பிறகு அது பிற்காலத்துல அதை நாங்கள் மீட்டெடுக்கலாமோ என்று பார்க்கலாம். ஆனா முதல்ல வழக்கு பதியும். ஓகே, அப்ப இப்ப இவர்கள் செய்யும் போராட்டத்தை பற்றி என்ன இவ்வளவு காலமும் வந்து இந்த தேசிய முன்னணி பிரயோசனம் இல்ல. நீங்கள் சட்ட ரீதியாக அணுகும். அதான் அந்த தேசிய முன்னணி இவ்வளவு காலம் செய்து கொண்டிருக்கிறதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர்கள் எல்லாம் தங்கண்ட இருப்பிடத்துக்காக தமிழ் கூட்டமைப்பு அப்படித்தான் செய்தாலிய. ஆனா ஒருவர் கூடிய உருப்படியான இவன் சுமத்திரன் கூடிய ஐநால வந்து எவ்வளவு கேவலமா கதைச்சிருக்கா தமிழ்நாடு. ஐயா, இப்ப நீங்க இந்த அர்ச்சனா போய் அங்க சந்திச்சு கதைச்ச இந்த வீடியோ கேட்டீங்களா? நான் பார்த்தேன், எல்லாம் ஃபுல்லா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் 4 மணில இருந்து முடிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். இதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். சில இப்ப அர்ச்சனா கூடிய ஏன் பாராளுமன்றத்துல அப்படி கத்துவனியம் இல்லை. போலீஸ்காரனோட நீங்கள் கத்தினா போலீஸ்காரன் உங்களுக்கு கதைக்க மாட்டோம், உடனே உங்களை விலங்க போட்டு பூட்டி கொண்டு போயிடுவேன். அப்படி கதைக்க வேண்டிய நான் சொல்ற கருத்தை
இல்ல மக்களுக்காக கருத்து சொல்ல வாரவர் இப்படி ஆபாசப்பட்டு கதைனாலும் கதைக்க வேண்டாம். கதைச்சா அங்க வந்து கருத்து எடுபடாது, மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. பின்ன இன்றைக்கு அவர் எவ்வளவு தெளிவாக அந்த குரல் பதிவை நீங்க போட்டீங்க, அதே மாதிரி பாராளுமன்றத்தையும் காய்ச்சால் நிச்சயமாக அந்த குரல் எடுபடும். கதைக்க விட மாட்டாங்க மெல்லமா. ஐயா ஐயா நீங்க சொல்றது உண்மை. இப்ப நான் நீங்கள் என்ன, நீங்கள் இப்ப என்னோட கதைச்சு கொண்டிருக்கீங்க. என்னை நீங்கள் ப்ரொவோக் பண்றது, உன்னை கோபப்படுத்தினால் உங்களுடைய டோன் எப்படி மாறும் சொல்லுங்க. அதான் அந்த கோவப்படுத்தினாலும் கோவத்தை கட்டுப்படுத்தவும், அதுதான் முக்கியம். ஏனென்றா எங்களோட காரியத்தை சாதிக்கும், காரியத்தை சாதிக்கணும்டா நீங்க கோவப்பட்டால் ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதால உங்கள் கோவப்பட்டு நீங்கள் வாழ்த்தை தடுமாறி பிழையான கருத்துக்களை தான் சில வெளியிட வேண்டி வரும். ஐயா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப டாக்டர் அர்ச்சனா இல்லை, நீங்கள் நீண்ட காலம் அரசியல்ல தொடர்பாக இருந்திருப்பீங்க. அமுதலிங்கம் எப்படி பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கிறார், எத்தனை மற்ற சாணக்கியன் எப்படி கதைச்சிருக்கிறார், இப்போதே எத்தனையோ பேர் எப்படி கதைச்சிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் வைராக்கியமா தானே கதைச்சிருக்காங்க. அதே மாதிரி தானே டாக்டர் அர்ச்சனாவும் கதைக்கிறார். டாக்டர் அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் குறைய அப்ப அந்த அளவு நிமிடத்துக்கு அவர் பேசி முடிக்க வேணும். கழிச்சிருக்கார். அதனாலதான் ஷேம் ஆஃப் யூ வந்து அந்த இவர சபாநாயகரை பற்றி கழிச்சிருக்கா. அப்படி ஒரு கழிக்க சிங்கள மக்கள்லயும் இவர்ல கொஞ்சம் வெறுப்பு வேற போகும். ஐயா ஐயா ராஜ் ஐயா புறங்கோ, ரயலட் பார் என்ற ஒரு கேஸ் நடந்தது தெரியுமா? தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த பொழுது ரயலட் பார் கேஸ்ல அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அந்த விவாதங்களில் எப்படி எமது தமிழ் எம்பிமார் வந்து பேசினார்கள் ஞாபகம் இருக்கின்றதா? என்னென்று சொன்னால் ஐயா, ஒரு இனத்தை ஒடுக்கும் போது அவனுக்கு உணர்ச்சி பொங்க கோபம் பெறாவிட்டால் அவன் ஒரு தமிழனாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் உணர்ச்சி பொங்க இருக்கிறதால தான் அந்த டாக்டர் வந்து அப்படி கதைச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னால் டாக்டரை வந்து அவர்கள் தீண்டுகிறார்கள். நேரத்தை கொடுக்கவில்லை, கொடுத்து விட்ட நேரத்தில் அதை கதைக்கவில்லை. இவ்வளவு சொன்னதையா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீர் இதை செய்ய விட்டால் உனக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்கறது ஒரு பெரிய, அது என்ன தவறு? இது வெக்கம் தானே. அது உங்கள் வீட்டை என்ன, உங்கள் வீட்டை வந்து நீங்கள் கதை கூப்பிடுறீங்கள். என்னை ஒரு பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் கூப்பிட்டு விட்டு அங்க கதிரைய போடாமல் நீ நில்லப்பா, நீ அங்க நெல், நீ என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிந்திச்சு பாருங்கள். என்னென்று சொன்னால் எல்லோரும் வந்து தனியா ஒரு பக்கத்தை பார்க்கிறார்கள். டாக்டர் அர்ச்சனாவுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே சொல்லுகிறீர்கள். மற்றவங்க எல்லாம் கள்ளர் என்றதை தமிழ் தலைவர்கள் அர்ச்சனாவை ஆதரிக்கிறீர்கள். ஆனால் அர்ச்சனாவை செய்ய நல்ல விடயங்களை பற்றி பேசாமல் எதற்காக சில இதுகள் வந்து ஓகே அவருடைய தவறான நல்ல விஷயங்கள் செய்திருக்கேன். நான் நல்ல விஷயத்துல நான் என்னோட இருக்க ஃப்ரெண்ட்மாரோட கலைக்க நல்ல விஷயத்துக்கு நல்ல இதான் சொல்லுவேன். ஆனா தேவையில்லாத வார்த்தையை விடுறால அவருக்கு அவப்பேர் தான் வரும் என்று தான் நான் சொல்றேன். நீங்க பயப்படுறீங்க ஐயா, அதை ஏற்றுக்கொள்றீங்களா ஐயா? நீங்கள் வந்து அவரை ப்ரொவோக் பண்ணி கோபம் முட்டுகிறார்கள் என்றதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? அது 100% உண்மை. அதாலதான் அவர் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓமையா, அவர் ஒரு சாமி இல்லை. அவர் வந்து ஒரு சாதுவாகவோ ஒரு சாமியாராகவோ ஒரு பெரிய ஒரு ஆத்மத்து ஒரு பெரிய நான் சொல்ல வார கருத்து இல்ல, நான் சொல்ல வார கருத்து என்னண்டா, எங்கெந்த விஷயத்தை நாங்க சாதிக்கணும்டா அமைதியான முறையில தான் கழிச்சு வெளில கோவப்பட்டா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. என்ன சொல்லுங்க டாக்டர் அர்ச்சனா, நீதியான முறையில நேர்மையான முறையில தான் போறார். எவ்வளவு சத்தம் போட்டு கதைச்சாலும் எப்படி கதைச்சாலும் அவர் ஒரு நேர்மையான வழியில போறார் என்பதை எல்லா மக்களும் அறிந்து விட்டார்கள். அதுதான் உண்மை, அதை மாற்ற முடியாது. இவ்வளவு காலம் இருந்த தலைவர்கள் எதுவுமே செய்ய இல்லை. கதிரையை பிடிச்சு கொண்டு இருந்ததும் மக்களை ஏமாத்தினதும் தான் இவ்வளவு நாளும் நாங்கள் கண்டது. அப்ப இவ்வளவு காலம் எல்லாரும் செய்து விட்டார்கள் இத்தனை வருஷமா. இப்ப கிடைச்ச காலம் கொஞ்சம், அதுக்கே நேரமும் கொடுக்க இல்லை அவருக்கு. அப்ப என்ன செய்ய முடியும்? மற்றது இந்த அரசாங்கத்தோட எம்பிக்களை உருவாக்குறத வந்து தமிழ் மக்கள் அதை விடணும். கட்டாயம் தனியா தமிழ் மக்கள் எம்பிக்களை உருவாக்கணும். அரசாங்கத்தோட இருந்தா அரசாங்கம் சொல்றதைத்தான் கேட்கலாம். ஒரு நாளும் எங்களுக்கு சார்பாக ஒன்றும் நடக்காது.
உண்மைதான் ஐயா. நீங்க இங்க வந்து துணிகரமா அந்த கருத்தை சொல்றதுக்கு நன்றி ஐயா. ஆனா ஒன்று மற்ற பக்கத்துல பாருங்க, நீங்க சொல்ற கருத்து அத்தனையும் சரி. நாங்கள் என்பிபியை ஆதரிக்க கூடாது, இந்த இந்த முந்தின அரசியல்வாதிகளை ஆதரிக்க கூடாது. ஆனால் இதுல வந்திருக்கிறது அவர்தான். இதுக்குள்ள எங்களுக்குள்ள இன்றைக்கு எங்களுக்குரிய சாய்ஸ் என்ன, எங்களுக்குரிய தெரிவு என்ன? டாக்டர் அர்ச்சுனா. அதனால் தான் மக்கள் உடனடியாக ஆஸ்பத்திரியில டாக்டரா இருந்தவரை 3 மாதத்திற்குள் பாராளுமன்றத்துக்கு போக சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். அவர் செய்யும் திறமைகளை ஆராயுங்கள். சில தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டியதை அவரும் உணர்ந்து கொள்ளுவார். அவர் வந்து முன்னேற பார்க்கணும். நாங்க நிச்சயமா அவர் முன்னேறுவார். உங்களுடைய சொல்லுகள் வந்து அங்க அவருக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்களா எப்படி கதைச்சிருக்கிறாருன்னு சொல்லி இந்த வீடியோ. அப்படி கதைச்சா உண்மையில 100% நல்லது, எங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஐயா. அவர் எல்லா நேரமும் எங்களோட கதைக்கும் பொழுது எல்லாரோடும் நல்லவர்களோட நல்ல மாதிரி தான் கதைக்கிறார். அவருக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் போது அவருக்கு தீங்குல அவரை வெறுப்போக்கு மாதிரி இப்ப அவர் சொன்னா அதை அவர் தன்னை தனிப்பட்ட கருத்து ஒருக்கா சொல்லிட்டார். நீங்க அதை திருப்பி ரெக்கார்ட் மாதிரி திருப்பி அதையே கேட்டு கேள்வியே அவர்கிட்ட கேட்காங்க. வேற விஷயத்த கதைங்க கேளுங்க. இல்ல இப்ப கண்ணண்டு வந்திருக்க அவரோட கதைங்களை. கண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 கண்ணன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா இருக்கிறோம். இருக்கிறோம். நீங்க கதைக்கிறீர்கள் நல்ல கருத்துல கதைக்கிறீர்கள். நான் கேட்டு கொண்டிருக்கேன். ஓகே, உங்களோட கருத்து என்ன இது சம்பந்தமாக? சொல்லுங்க. உங்களோட கருத்து என்ன? சொல்லுங்கய்யா. உங்களோட கருத்து என்ன ஐயா? சொல்லுங்கய்யா. உங்களோட கருத்து இந்த தையிட்டி உங்களோட கருத்து என்ன? பிஆர் சம்பந்தமான கருத்து வந்து இதுக்கு என்ன, இவர் வந்து இப்ப அர்ச்சுனா வந்து சொல்லியிருக்குது. ஆனால் அது என்னன்னு நாங்கள் ஏற்றுக்கோ. இப்போ கட்டி முடிஞ்சது. ஆனால் பக்கத்தில் ஒரு அதுக்கேற்ற இதில் காணியை கொடுத்து பெருமதியை கொடுத்து விடலாம். அதில் வந்து அதை இனி இடிச்சு கிடிச்சு அருணா சொன்ன மாதிரி இடிச்சு கிடிச்சு அதை ஒரு தெய்வம் தான் ஒரு இது. என்னன்னா புத்தகம் இந்து ஒன்று தான். புத்தகம் எங்களை சைவம் உண்டு. ஏன்னா ஒரு புத்தகம் இருப்பு எங்களை நாங்கள் வச்சிருக்கிறார்கள். இப்போ முஸ்லீம் அதுல கிறிஸ்தவம் எங்களோட சேர்ந்து வரையில. ஆனா புத்திஸ்ட் வந்து எங்களோட சேர்ந்து தான் வருது. நீங்க இப்ப இலங்கை போனா கூட, ஒரு சிங்கள பாதியில போனா கூட ஒரு வேனை நீங்க இதை எடுத்துக்கொண்டால் ஒரு புத்திஸ்ட் வரைக்கும் எங்க லட்சுமி முருகன் பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கிறோம். அப்ப நான் வந்து பாக்குறேன் வந்து இந்தும் எங்களை சைவமும் புத்தகம் பின்னி பிணைஞ்சதுதான். சரியா? இப்ப என்னென்றால் இப்ப அவர்கள் வந்து எங்களை கோயிலுக்கு வருகிறார்கள், வந்து புது சொந்தனம் பூசுகிறார்கள், எல்லாம் தொழுதுட்டு தான் போறாங்க. ஆனா கிறிஸ்டியன் வந்து முஸ்லீம்களும் பார இல்லை. ஆனா இது வந்து வரியினம். அப்ப அதுக்கும் ஒரு சால்வா நாங்கள் யோசிக்கணும். அவர்களும் எங்கள இந்து சொல்லுங்க. அதுல சிங்கள மக்கள் கூடுதலா அவர்களால் வணங்குறார்கள் தெய்வத்தை. என்னண்டா நீங்க புத்த கோயில் கட்டுறது பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற இதற்கு கட்டின பிரச்சனை. கட்டின பிறகு அவங்க பிரித்து வருவாங்க. நீங்க பக்கத்துல இருந்தால் படுக்க நித்திர கொள்ள முடியுமா? இல்ல என்ன பிரச்சனை உண்டு. இப்ப வந்து நாங்க புத்திஸ்ட் வந்தால் எங்களை இப்ப ஹலோ முதல் தெரியாது ஃபேமஸா போயிட்டு அதுல வரும்பொழுது 4 பேர் வருவாங்க போவாங்க. அப்ப எங்களை நாடு வந்து டெவலப் ஆகும். டூரிஸ்ட்ல இருந்து எங்களை கடையோ ஹோட்டலோ கட்டினால் அந்த இடம் வந்து நல்ல பிரபல்யமாம இல்லையோ? கொட்டல் கட்டுறால புத்தவாயில் கட்டுறால யாருக்கு நல்ல லாபம்? புத்தர் அந்த பிக்குவே ஒரு பிக்கு சொன்னார், அந்த இடத்துல புத்தவாயில் கட்டுறால யாருக்கு லாபம் என்று கேட்கிற. அங்க ஒருவருமே இல்லை. ஆமிக்காரங்க நிரந்தரமா இருக்க போறாங்களா அப்படின்னா? இல்ல இப்ப நிரந்தரமா இருக்கிற இப்ப அதை தையிட்டு நோமலா தான் தெரிஞ்சது. இப்ப நான் வந்து நோமலா இப்ப பொதுவாக்குற உங்களை கருத்து இதுவரைக்கும் 1000 மேல கட்டிட்டாங்க. ஆனா வந்து இப்ப இப்ப எங்களை சைவ கோயிலுக்கு பாருங்க, முஸ்லீம் வந்து வணங்குறத பாத்தீங்களோ இல்ல, கிறிஸ்டியனும் பாறையில வணங்குறல. ஆனா இப்ப அவங்க வணங்குறத பற்றி காய்க்கல. அங்க இருக்க நிகழ்ச்சி அதை நடக்க நீங்க பக்கத்துல நித்திர கொள்வீங்களா?
எஸ்கே அக்கா வணக்கம். அதான் நான் வந்து அப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு அந்த காணியே மில்லியன் கொடுத்துட்டா ஓகே. இது இடிக்கிறன்னா அது வந்து இல்ல இல்ல அது சட்டத்துக்கு புறம்பாகத்தான் இடிக்கிற கட்டினது. வந்து இல்ல சட்டத்துக்கு புறம்பானதான் கட்டினது. எந்த ஒரு விஷயமும் சட்டத்துக்கு புறம்பா கட்டினா அது இது என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னா இடிக்கத்தான் வேணும். அது அது சரி. அதான் இன்னொன்று வந்து சட்டப்படி வழக்க போடுங்க, முதல் சட்டப்படி வழக்க போடுங்க. இப்ப இல்ல அதுக்கேத்த இப்ப வந்து இவ்வளவு கணக்குகளை நாட்டுல பிரச்சனை இருக்குது, பிரச்சனை நிறைய ஓடிக்கொண்டு இருக்குது. இப்ப இது வந்து நாங்க சின்ன சின்ன இதில் எடுத்துக்கொண்டால் எங்களை நாட்டுல பிரச்சனை ஒன்று கூட ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் இப்ப வந்து இடிக்கிட்டவன் இடிக்கிட்டு அதுல வீடு 2 வீடு காட்டினோம். அப்ப அதுக்கேற்ற பெருமதியை பக்கத்துல ஒரு காணியை வீட்டை கொடுத்தால் அதுல இருக்கிறான் தானே. இப்ப அதுல இருந்தும் என்னத்தை சாதிக்க போறோம் நினைக்கிறோம். அதுக்கு இந்த பெருமதி காணியை கொடுத்தால் சரிதானே. கொடுத்து அதை இடிச்சு போட்டு வேலை கட்டிய ரூமெல்லாம் வீடு தான் கட்ட போயிடும். அப்ப அங்க பக்கத்துல அப்படி இடிச்சு போட்டு கட்டுறது அந்த நிலத்துக்குரிய ஆளுக்கு அவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? அது வந்து செம்பாட்டு மண் வந்து விவசாயத்துக்குரிய மண்ணை வந்து ஒரு நாளுமே கோயிலா கட்டக்கூடாது. நான் ஒன்று சொல்றேன் இழந்துட்டோம் காணியால பிடிச்சு கொண்டு அதால வந்து நாங்கள் பெரிய இன்னொரு இவ்வளத்தை இழந்துட்டோம். இப்ப இத்தனை பேர் வந்து தொடர்ந்து இருக்கு. நீங்கள் எங்கண்ட நாட்டை எடுத்துக்கொண்டு இப்ப இருக்கிற நான் ஆஸ்திரேலியா வந்து நீங்க எல்லா இடம் விவசாயம் செய்யலாம். குறிப்பிட்ட இடங்கள்ல விவசாயம் செய்யலாம். விவசாயம் அடைஞ்சா நீங்க எப்படி உயிர் வாழ்வீங்க? இப்ப அதுல அது சரி 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கரால உங்களை விவசாயம் ஒரு நிமிஷம் கதைக்கலாமா? கதைக்கிற அண்ணனோட என்ன பிரச்சனைன்னு இப்ப உண்மையாவே அதை இழந்தவனுக்கு தான் அதன் வழி தெரியும். நீங்க சொல்ற விஷயம் 100க்கு 100% உண்மையான. ஆனா இப்ப நாங்கள் வந்து யதார்த்தமா இது நடக்குமா நீங்க நம்புறீங்களா? இந்த விகாரையை நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறதால திருப்பி உங்களுக்கு அந்த காணியை தருவாங்க? எந்த கட்டத்திலேயும் அது வந்து தர மாட்டாங்கன்னு அதை விட அண்ணன் ஒரு நிமிஷம் அண்ணன், அதை விட அண்ணன் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் மக்களா போறோம் அண்ணன். உங்கள் மேல அந்த மக்கள் மேல வழக்குகள் பதியப்பட்ட அண்ணன் எந்த ஒரு அரசியல்வாதியாவது அந்த வழக்குக்குரிய சிலவை பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி இருக்கணுமா அண்ணன்?